வணக்கம் 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 நண்பர்களே. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா இழுத்து மூட ஸ்டாலின் போட்ட ஒரு உத்தரவு அதிர்ச்சியான மத்திய அரசு சலசலப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரவோடு இரவாக சுங்கச்சாவடியை இழுத்து மூடிய ஸ்டாலின் ஷாக்கான மோடி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரமாக பார்த்திங்கன்னா சுங்கச்சாவடியை இழுத்து மூடிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஷாக்கான பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசு இதை பற்றின ஒரு மொழி மற்றும் ஒரு தொடர்பாலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு அதிர்வலைகள் நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அதாவது முதல் படியாக தமிழ்நாட்டில் விதிகளை மீறி செயல்படும் பல்வேறு சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுத்து வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின்படி மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சரை சந்திக்கும் போதெல்லாம் தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதில் என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கட்டணம் ஓஎம்ஆர் பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகவும், மேலும் மெட்ரோ பணிகளுக்காக நாவலூர் சுங்கச்சாவடி கூட தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுக் கழகம் மாநில அரசிடம் பரிந்துரை செய்திருந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனத்தின் கூட்ட அரங்கில் தமிழக முதலமைச்சரும் ஸ்டாலினும் அவர்கள் தலைமையில் குழாயில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டில், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலேயே பேசிய அமைச்சரும் ஸ்டாலினுமான அவர்கள் தென் சென்னை பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கையாக ஏற்று திமுக அரசு பதவி ஏற்றவுடனே ராஜீவ்காந்தி தொழில்நுட்ப சாலையில் உள்ள பெருங்குடி சுங்க சாவடியில் சாலை பயன்பாட்டு கட்டணம் வசூல் செய்வது. இதனால் பார்த்திங்கன்னா தற்போது இந்த வழியாக செல்பவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியும் பயனடைந்திருக்கிறாங்க என்றும், தற்போது இந்த சாலையில் மெட்ரோ ரயில் பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருவதாலும் இதே சாலையில் நாவலூர் உள்ள சுங்கச்சாவடியிலும் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார். 19/10/2023 முதல் நாவலூர் கட்டணம் வசூலிப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பழைய மகாபலிபுரம் ராஜீவ்காந்தி சாலையில் உள்ள நாவலூர் சுங்கச்சாவடியில் இன்று காலை முதல் அந்த சுங்க கட்டணம் பார்த்திங்கன்னா வசூலிப்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சரின் அறிவிப்பு உடனடியாக செயல்படுத்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளும் சென்னை வாசிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏராளமான வாகனங்கள் தற்போது சென்று வருகின்றனர். வாகன ஓட்டிகளும் தென் சென்னை பொதுமக்களும் சுங்கச்சாவடி கட்டணம் ரத்து செய்யப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்து வந்துட்டு மத்திய அரசின் சுங்கச்சாவடிகளை குறைக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தபோதும் இதுவரை மத்திய அரசு சார்பாக பெருமளவில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை குறைக்கவில்லை. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்து மக்களின் கோரிக்கையை ஏற்று மாநில நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற அறிவிப்பு விடுத்திருக்கிறாரு. மத்திய அரசுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்க இந்த ஒரு சுச்சுவேஷன். நாவலூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்படாது என்று அறிவித்த கையோடு இரவோடு இரவாக அமல்படுத்தி காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.